இல்லை இன்றைக்கி இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், நூல்கள் இது எல்லாமே அன்னைக்கு கொடுத்தது சித்தர்கள் தான். சித்தர்கள் கொடுத்த அந்த வழிமுறையை வச்சு தான் இன்றைக்கி இந்த இந்த சித்த மருத்துவம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாடி ஜோதிடம், அப்புறம் இந்த இன்றைக்கி இருக்கிற இந்த கோள்கள் முதற்கொண்டு இன்றைக்கி ராசி பலன் சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதோட இது எல்லாமே சித்தர்கள் கொடுத்த ஒரு விஷயந்தான். ஸோ இன்றைக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் அது சித்தர்கள் கொடுத்துட்டு போனது தான். அதை தான் வச்சு இன்றைக்கி மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மன தூய்மையை மலிவான விலைக்கு விற்று புற தூய்மை என்னும் பொய்முகத்துடன் வாழும் மனிதர்களுக்கு அப்பால் மனித நேயத்தை மனதுக்குள் வைத்து கடவுளை மனசுக்குள்ளே வச்சு வாழக்கூடிய சித்தர்கள் அவங்க தான் சித்தர்கள். அப்படி வாழக்கூடிய சித்தர்கள் பார்த்திங்கன்னா தனக்காக வாழாமல் மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க தான் சித்தர்கள். இதில் அதாவது தன்னோட உடம்பை கல்லாகவும் லேசாகவும் மாற்றக்கூடிய ஒரு பவரான இதுதான் அவங்க சித்தர்கள். அதில் ஒரு சிலர் மூலிகையை வச்சு ஒரு உலோகத்தை தங்கமாக மாற்றக்கூடியவங்க சித்தர்கள். இது சித்தர்கள் ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ஒருத்தவங்க இந்த தண்ணி மேலே நடப்பாங்க, கூடு விட்டு கூடு பாய்வாங்க, காற்றுல பறப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மூலிகையெல்லாம் வச்சு இலை வச்சு ஒரு உலோகத்தை தங்கமாக மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க. இவங்க எல்லாருமே கடவுளை வெளியே வச்சு வணங்கலை, கடவுளை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனசை சுத்தமாக வச்சுருந்தாங்க. அந்த மனசை சுத்தமாக வச்ச நிலை தான் சித்த நிலை. ஸோ அவங்க தான் சித்தர்கள்.